இப்போது விக்ரமன் தான் வைத்திருந்த வழிகாட்டும் வரைபடத்தின் உதவியோடு காடு வழியாக பயணம் செய்து இறுதியில் ஒரு ஆற்றங்கரையை அடைந்தான். இப்போ அந்த வரைபடத்தின்படி ஆற்றை கடந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். விக்ரமணியிடம் 2 வழிகள் இருந்தது. ஒன்று ஒரு சிறு கப்பலை செய்து ஆற்றை கடக்க வேண்டும், அல்லது அருகில் உள்ள மலைகளை சுற்றி செல்ல வேண்டும். மலைகளை சுற்றி சென்றால் 2 வாரங்கள் ஆகும். ஆனால் ஆற்றை கடந்தால் வெறும் 2 மணி நேரம்தான் ஆகும். அதனால் விக்ரமன் ஆற்றை கடந்து செல்லலாம் என்ற முடிவை எடுக்கிறான். உடனே அவனுடைய வீரர்களை அருகில் உள்ள மரங்களை வெட்டி சிறு கப்பலை செய்ய உத்தரவு போடுறான். அதன்படி அவனது வீரர்கள் மரங்களை வெட்டி கப்பலை செய்ய தயாரானார்கள். அடுத்ததாக பராக்கிரமன் வேறு ஒரு திசையில அவனது படையோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப பராக்கிரமனுக்கு சிறிய கவலை. அது யாருக்கும் தெரியாமல் மறைத்து கொண்டு வந்த மதுக்கள் குறைந்து கொண்டே வருவதால் மீதி உள்ள பயணத்திற்கு போதுமான மது அவனிடம் இல்லை என்பதுதான். இப்படி கவலையோடு வந்து கொண்டிருக்கும் போது வழியில 2 பேர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. உடனே அவர்களை நிறுத்தி, இந்த காட்டில உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்க இருவரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்னாங்க. திடீர்னு பராக்கிரமன் அவர்களை மிரட்டும் போது அவர்கள் இருவரும் உளர ஆரம்பிச்சாங்க. முதலில் நாங்க திருடர்கள் என்றார்கள், பின்னில்லை நாங்கள் விவசாயி என்றார்கள், அதன் பின் கடைசியாக காட்டில் விறகு எடுக்க வந்தோம் என்றார்கள். இவங்களோட இந்த குழப்பமான பேச்சுல ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சது பராக்கிரமனுக்கு. அதாவது அவர்கள் 2 பேரும் மது அருந்தி இருந்தார்கள் என்பதுதான். இப்ப பராக்கிரமன், இந்த காட்டுல எப்படி உங்களுக்கு மது கிடைச்சது என்று கேட்க அதற்கு அவர்கள் வேறு வழியில்லாமல் உண்மையை சொன்னார்கள். அரசே, இங்கே குறிப்பிட்ட சில தூரத்துல ஒரு கல்லுக்கடை இருக்கு, அங்கதான் நாங்க இந்த மதுவை வாங்கினோம் என்றார்கள். இதை கேட்ட பராக்கிரமனுக்கு மனதில் பெரும் மகிழ்ச்சி. ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. உடனே பராக்கிரமன், சரி, எங்களுக்கு அந்த கல்லுக்கடையை காட்டு என்றான். அதற்கு அவர்கள் தயங்கி தயங்கி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். இவர்களோட இந்த தயக்கத்தை புரிந்து கொண்ட பராக்கிரமன், எங்களால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உண்மையில் எங்களின் பயணத்திற்கு மது தேவைப்படுகிறது. அதனால் தான் நாங்கள் அந்த கல்லுக்கடையை பற்றி கேட்டேன் என்றதும் உடனே அந்த வழிப்போக்கர்கள் பராக்கிரமனிடம் சற்று சகஜமாக பேசுகிறார்கள். அரசே, நீங்கள் இந்த போர் கவசங்களுடனும் ஆயுதங்களுடனும் அங்கு வருவது தெரிந்தால் நாம் செல்வதற்கு முன்பே அவர்கள் ஓடிவிடுவார்கள். அதே நேரம் தடயத்தை அழிப்பதற்கு அங்குள்ள மதுக்களையும் அழித்து விடுவார்கள். அதனால் ஆயுதங்கள் இல்லாமல் சாதாரணமாக சென்றால் உங்களுக்கு தேவையான மது கிடைக்கும் என்றார்கள் அந்த வழிப்போக்கர்கள். இதை கேட்ட பராக்கிரமனின் படையில் உள்ள மூத்த வீரன், உங்களை நம்பி எங்கள் இளவரசரை பாதுகாப்பு இன்றி அங்கே வர முடியாது. நாங்கள் ஆயுதங்களுடன் தான் வருவோம் என்றான். பின் அந்த இருவரும், நாங்கள் உங்களை வற்புறுத்த போவதில்லை, ஆனால் இந்த காட்டில் உள்ள மரங்களுக்கும் காது கேட்கும் என்று மறைமுகமாக கொள்ளையர்களின் ஒற்றர்கள் காடு முழுவதும் இருப்பார்கள் என்று கூறினார்கள். உடனே பராக்கிரமன், அந்த வழிப்போக்கர்கள் சொல்கிற மாதிரி செய்வோம். அதே நேரம் நமது பாதுகாப்பிற்காக சிறு கத்தியை மட்டும் எடுத்துக்கொள்வோம் என்றான் பராக்கிரமன். இந்த முடிவு அனைவருக்கும் சம்மதமாக இருந்ததால் ஆயுதங்களையும் குதிரைகளையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அதற்கு சில பேரை காவலுக்கும் வைத்துவிட்டு மீதமுள்ள சில பேருடன் பராக்கிரமன் அந்த கல்லுக்கடைக்கு செல்கிறான். இப்போது பராக்கிரமன் வளர்க்கும் நாய் போக வேண்டாம் என்பதை போல குறைத்தது. அதற்கு பராக்கிரமன் தன் நண்பனை போல் வளர்த்து வரும் அந்த நாயை தனியாக விட்டு செல்வதால் தான் குறைக்கிறது என்று நினைத்து கொண்டு அந்த நாய்க்கு சமாதானம் சொல்லிவிட்டு சாப்பிட கொஞ்சம் உணவை கொடுத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறான். பின் இறுதியில் மதுக்கடையை அடைந்தனர். வெளியில் அந்த மதுக்கடை பழைய குடிசை போன்ற காட்சி அளித்தாலும் உள்ளே மக்கள் அமர்ந்து மது குடிக்க வசதியாக இருந்தது. உள்ளே மது குடித்துக் கொண்டிருந்தவர்கள் இவர்களை சில நிமிடம் உற்று பார்த்தார்கள். பின் அடுத்த வினாடி அவரவர் வேலையை பார்த்தார்கள். இப்போது பராக்கிரமனும் அவனது வீரர்களும் தங்களை காட்டிக்கொள்ளாமல் மதுவை குடிக்க தொடங்கினாங்க. பராக்கிரமனுக்கு அங்கிருந்த கூட்டத்தில் ஒருவன் மட்டும் தனியாக தெரிந்தான். அவன் மேடை மீது நின்று ஆடி பாடுவது, நகைச்சுவையாக பேசுவது என அனைவரையும் கவர்ந்தான். பராக்கிரமனும் அவனது பேச்சை ரசித்துக் கொண்டிருக்க திடீரென்று பராக்கிரமனின் அருகில் அமர்ந்து எனது பெயர் வெள்ளை என அறிமுகப்படுத்திக் கொண்டான்.
உடனே பக்கத்தில் இருந்த வீரர்கள் அவனை தடுக்க முயல பராக்கிரமன் கஞ்சாடையால் வேண்டாம் என ஆணையிட்டான். பின் அந்த வெள்ளை பராக்கிரமனிடம் வேடிக்கையாக பேசி அவனை தன்னை மறந்து சிரிக்க வைத்தான். பராக்கிரமன் இது மாதிரி சிரித்து வெகு காலம் ஆகியது. அதே நேரம் வெள்ளையோட பேசிக்கிட்டே வழக்கத்தை விட அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சான். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெள்ள ஒரு சிறு குப்பையில மதுவை பராக்கிரமனுக்கு கொடுக்க அதை மறுக்காமல் குடித்தான் பராக்கிரமன். பின் அனைவருக்கும் போதை அதிகமானதால் அனைவரும் மயங்கி அங்கே உறங்கினார்கள். இதே நேரத்துல இனியன் அவனோட படைகளோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இனியன் அவன் பயணத்தின் முக்கியத்துவம் தெரியாம அந்த பயணத்தை ஏதோ சுற்றுலா செல்வது போல போய்க் கொண்டிருந்தான். அதிலும் குதிரையில் போகும்போது அவனுக்கு இடுப்பை வலிப்பதால் 4 வீரர்களை பல்லாக்கு தூக்க சொல்லி அதன் மேல் படுத்துக்கொண்டு இயற்கையை ரசித்துக் கொண்டு வந்தான். அவ்வப்போது வீரர்களை பாட சொல்லியும் ஆட சொல்லியும் அவனது பொழுதை போக்கிக் கொண்டு வந்தான். இவனது இந்த செயலால் கோபம் கொண்ட வீரர்கள் அதை வெளிக்காட்டாமல் போலியான சிரிப்பை கொண்ட முகத்துடன் பின்தொடர்ந்து வந்தார்கள். இப்படியாக சென்று கொண்டிருக்க இனியனுக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது. உடனே என்ன சத்தம் என வெளியில் எட்டி பார்க்க அங்கு எதிரே சிறு அகதி கூட்டம் ஒன்று கையில் வைத்திருந்த கருவிகளை கொண்டு பாட்டு பாடி சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த இனியன் அவர்களை தடுத்து சிறைப்பிடித்தான். பின் அங்கேயே ஒரு கூடாரம் அமைத்து அந்த அகதிகளை தனது பொழுதுபோக்கிற்கு பயன்படுத்தி கொண்டான். இதில் அந்த அகதிகள் மாட்டிக்கொண்டதிலிருந்து இனியனின் தளபதியான வீரையன் பதட்டமாகவும் கோபமாகவும் இருந்தான். அவன் மனதில் இப்போது இந்த கூட்டத்திற்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் தெரிந்தது.